இந்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது வயது தொடர்பான கணக்குகளை எப்படி செய்யறதுன்னு தான் இதுல பார்க்க போறோம். இப்ப நாங்க முதலாவதா கேள்வியை வாசிச்சு வயது தொடர்பான கணக்குகளை எப்படி உடைச்சு கொள்றது, இலகுவாக விடைகளை எடுத்துக்கொள்றதுன்னு பார்க்க போறோம். நான் சொல்ற முறைகளை பின்பற்றுங்கோ, உங்களுக்கு இலகுவாக விடை கிடைக்கும். அதை விட இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம இடையில நிறுத்தாம ஃபுல்லா பாருங்க. சரிதானே மாணவர்களே? தொடர்ச்சி ஆரம்பிக்க போறோம். 6 வருடங்களின் முன் தாயின் வயது மகளின் வயதை விட 4 மடங்கும் 4 வயதும் அதிகமாகும். அப்ப எங்களுக்கு 6 வருடங்களின் முன் தாயின் வயது தெரியாது. தெரிஞ்சாதான் நாங்க பிறகு அங்கால ஏதாவது செய்யலாம். ஆகவே எங்களுக்கு ஒரு வயது தெரியாட்டி, ஒரு ஆளுண்ட வயது தெரியாட்டி, அது தாயா இருக்கலாம், மகனா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், மகளா இருக்கலாம். அப்படி இது தெரியாட்டி நீங்க அதுல சொல்லப்படுற யாராவது ஒரு ஆளுண்ட வயதாக ஏதாவது ஒரு எழுத்த வையுங்கோ. அதுல சொல்லப்படுற யாராவது ஒரு ஆளுண்ட வயதுக்கு ஒரு ஆங்கில எழுத்து, அதை நீங்க வையுங்க. நான் இப்ப தாயின் வயதை ஒரு எக்ஸென்ட் வைக்கிறேன். சரிதானே? இதுல இருந்துதான் இனி கணக்கு போகுது. இப்ப நான் தாயின் வயதை எக்ஸென்ட் வச்சுட்டேன். சரிதானே? சரி, இனி இதுக்கு பிறகு பார்ப்போம். அதுவும் எப்படி வச்சு நான் 6 வருடங்களுக்கு முன்புதான் தாயின் வயதை, அதுவும் முக்கியம். 6 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயதை நான் எக்ஸென்ட் வச்சுட்டேன். சரிதானே? இப்ப 6 வருடங்களின் முன் தாயின் வயது மகளின் வயதை விட, சரிதானே, மகளின் வயதை விட 4 மடங்கும் 4 வயதும் அதிகமாகும். சரியோ? அப்ப இதுல மகளின் வயது தான் சம்பந்தப்படுத்தி இருக்குது. மகளின் வயதை விட 4 மடங்கும் 4 வயதும் அதிகம் என்று. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? தாயின் வயதை எக்ஸ்டெண்ட் வைக்கிறதை விட மகளின் வயதை எக்ஸ்டெண்ட் வைக்கிறது நல்ல. ஏன்? 4 மடங்கு 4 வயது அதிகம். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? தாயின் வயதை எக்ஸ்டெண்ட் வைக்க வேண்டாம். சரிதானே மாணவர்களே? நீங்க எந்த வயதை ஒரு பேர் எழுத்தால குறிக்கிறதுன்றத கவனிச்சு கொள்ளுங்கோ. அப்பதான் உங்களுக்கு கணக்கு இலகுவாக இருக்கும். சரி, நான் இப்ப மகளின் வயதை தான் வைக்க போறேன். 6 வருடங்களின் முன் மகளின் வயது எக்ஸ். சரிதானே? கவனம். நம்ம முதல் தாயின் வயதை வச்சுட்டோம், மாறி கேள்வியை வாசிக்க முதல். இப்ப மகளின் வயதை எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். சரி, அப்ப உங்களுக்கு 6 வருடங்களின் முன் தாயின் வயதை காணலாமல்லோ. ஓ, இங்க சொல்லி கிடக்கு 6 வருடங்களின் முன் தாயின் வயது மகளின் வயதை விட 4 மடங்கும். அப்ப எக்ஸ என்ன செய்யணும்? மகளின் வயதை விட 4 மடங்குமா? அப்ப எக்ஸ 4ஆல பெருக்கணும். 4 மடங்குன்னா 4x. அதை விட 4 வயதும் அதிகமா? 4 வயதும் அதிகமாகும். அப்ப அதோட என்ன செய்யணும்? 4 கூட்டணும். இப்ப இதுதான் தாயின் வயது. இதுதான் 6 வருடங்களின் முன் தாயின் வயது. சரிதானே? கேள்வி, தற்போது இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 66. தற்போது இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 66. அப்ப எங்களுக்கு தெரியும் 6 வருடங்களின் முன் மகளின் வயதும் தெரியும், 6 வருடங்களின் முன் தாயின் வயதும் தெரியும். இப்ப எங்களுக்கு தற்போது இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 66. அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும்? தற்போது இருவரினதும் வயதுகளை காணுவோம். தற்போது மகளின் வயது எவ்வளவு? தற்போது மகளின் வயது முதல் எக்ஸ், அதாவது 6 வருடங்களின் முன் எக்ஸ் என்று வச்சினாங்க. அப்ப இப்ப எவ்வளவு? எக்ஸோட 6 கூட்டணும். எக்ஸ் 6. இது மகளின் வயது. சரிதானே? அடுத்தது தற்போது தாயின் வயது. 6 வருடங்களுக்கு முன் தாயின் வயது எவ்வளவு? 4x சக 4. தற்போது இதோட 6 கூட்டணும். கூட்டினா 4x சக 10. இதுதான் தற்போது தாயின் வயது. இனி என்ன செய்யணும்? தற்போது இருவரினது வயதுகளின் கூட்டுத்தொகை 66. அப்ப நாங்கள் இந்த 2 வயதை கூட்டோம்.
கூட்டினா 66. கூட்டுவோம். 4x சக 10 சக x சக 6 சரிதானே. கூட்டினா 4x x 5x சக 10 மாறும் 16. இதுதானாம் எவ்வளவாம் 66. 5x சக 16 தான் 66. 5x வந்து 66ல இஞ்சால கொண்டு 16 கழியும், கழிச்சா 50. அப்ப எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் வந்து 50 5ஆல பிரிச்சா 10. அப்ப நாங்கள் 6 வருடங்களின் முன் மகளின் வயதை கண்டுட்டோம். அதுதான் எக்ஸெண்ட் வச்சு நாங்கள் இதை வச்சு நாங்கள் 6 வருடங்களின் முன் மகளின் வயதை எக்ஸெண்ட் வச்சு நாங்கள் இப்ப அதை கண்டுட்டோம். எக்ஸாமன் எவ்வளவு? 10 வயது. சரியான விடையை கண்டுட்டோம். சரிதானே மாணவர்களே. உங்களுக்கு இப்படி செய்ய நேரம் பிடிச்சா நீங்க ஒவ்வொரு வயதா கொண்டே அதுல போட்டு பார்த்து தான் செய்யணும். வேற வழி இல்லை. இப்படி செய்யலாம். இல்லாட்டி விடையில இருக்கிற ஒவ்வொரு வயதா கொண்டே போட்டு பார்க்கணும். சில நேரம் அந்த விடை வந்து முதலாவதா வந்தா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லயே விடை வந்துடும். இதுல 2ஆவதா இருக்கு. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்வீங்க? 12 வயதை கொண்டே போட்டு பார்ப்பீங்க. அதுக்கு பிறகுதான் 10 வயதுக்கு செய்து பார்ப்பீங்க. சரிதானே. கவனமா இருக்கணும். ஆனா இதை பொறுத்த வரையில உங்களுக்கு விடைய கொண்டே போட்டு பார்த்து செய்யறது நேரம் குறைவாக பிடிக்கும் என்று நம்புறோம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு அப்படி செய்ய தெரியாட்டி இந்த வழியால செய்யுங்க. ஏதாவது ஒரு எழுத்த வச்சு. என்னோட கேள்விகள் வர வர இப்படித்தான் வருது. கொஞ்சம் பெருசுதான், ரெண்டாலும் இலகுவாக செய்யலாம். இல்லாட்டி நீங்க கொண்டே விடைய போட்டு பார்த்து செய்யும். சரிதானே மாணவர்களே. கேட்டது 6 வருடங்களின் முன் மகளின் வயது. அப்ப நீங்க 10 கொண்டே போட்டு பார்த்தா அம்மாண்ட வயதை காணலாம். 10 வயதை விட 4 மடங்கும் 4 வயதும் அதிகமாகும். அப்ப 4 மடங்கு 10 40. அதோட 4 கூட்டினா 44. அப்ப 6 வருடங்களின் முன் தாயின் வயது 44. இப்ப எவ்வளவு? இப்ப 50. மகளுக்கு 10 மாறும் 16. 50 16 66. இப்படியும் யோசிச்சு செய்யலாம். உடனடியா விடவர். சரிதானே. இதுதான் முறையன்றதுக்காகத்தான் நான் விடாம எழுதினான். சில பேர் நீங்க மனசாலேயே செய்து ஓடுவீங்க. சரிதானே மாணவர்களே. இப்படியான தொடர்ச்சியான கேள்விகளை தனித்தனியாக எடுத்து செய்யறதா நல்லது. அதுக்கான முறைகளையும் சொல்றேன். ஆகவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மறக்காம இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.